எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ண துரோண அருள் சாருக்கும் அவங்க டீமுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். என் பேர் அருண்குமார். என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் மேச்சேரி அப்படிங்கிற கிராமத்துலேருந்து தான் நான் வந்திருக்கேன். நான் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் கிளியர் பண்ணி கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சென்னை சென்ட்ரல் ஜோனில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது முதல்ல நான் யாருக்கு தேங்க் பண்ண நினைக்கிறேன்னு விரும்புகிறேன்னா, முதல்ல நான் டிஎன்பிசி படிக்கணும்னு என்னை ஊக்குவித்த என்னோடய அக்கா ஐஸ்வர்யா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லி விரும்புகிறேன். நான் அடுத்தது இதாண்டா வழி, இப்படி போனால் நீ பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு எனக்கு வழிகாட்டினேன் அருள் சார் அவருக்கு 2வது நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்தது நான் படிக்கிறப்போ எனக்கு வீட்டில் எந்த ஒரு ஒர்க்கும் அதிகமாக கொடுக்காம நீ படிடா நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு எனக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்த என் அப்பா அம்மாவுக்கு அடுத்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நானும் அக்காவும் ஐஸ்வர்யா அக்காவும் தான் சேர்ந்து படிச்சுட்டு இருப்போம். அவங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. இப்படி இப்படிலாம் படிடா, ஷார்ட்கட்லாம் நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு எது படித்தோன்னா 11th ஹிஸ்ட்ரியில் குப்தர்கள் படித்தோம். அது கொஞ்சம் நல்லா பெரிய லெசன் தான் அது. ஆனால் அவங்க ஷார்ட்கட் வச்சோடு சொல்லிக் கொடுத்தோன்னா அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது எனக்கு. அதிலிருந்தே ஓகே நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. படிச்சுட்டே இருக்கும்போது தான் ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் தேவை நமக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்போ தான் துரோணா சார் வந்து 2021 டிசம்பரில் வந்து குரூப் 4க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இதில் யூடியூப்பில் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதில் ஜாயின் பண்ணோம். டெஸ்ட் பேட்ச்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. எப்படின்னா வீக்லி ஷெடியூல் மாதிரி கொடுத்துட்டு இருந்தார். மண்டே வந்து ஷெடியூல் தருவார், ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம டெஸ்ட்டு போட்டு அவருக்கு வந்து ஆன்சர்லாம் அனுப்பிச்சுடுற மாதிரி இருக்கும். மண்டே சிலபஸ் தர்றது மட்டும் இல்லாமல் இந்த சிலபஸ்லாம் எப்படி படிக்கணும், எதை இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும், எதை வந்து சும்மா ஓரலாக படித்தா மட்டும் போதும் அப்படின்லாம் வீடியோலாம் அனுப்பிச்சுட்டு இருப்பார். அதை ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து படிக்கவே ஆரம்பிப்போம். அதுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் வந்து வீக்லி வந்து டெஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அவருக்கு வந்து மார்க்லாம் அனுப்பிச்சி விடணும். அதில் என்னென்னா ரேங்க் லிஸ்ட் போட்டு அனுப்பிச்சுடுவார். நம்ம அதை ஓப்பன் பண்ணுறதுக்கே பார்த்துட்ருப்போம். ரேங்க் லிஸ்ட் அனுப்பிச்சி விட்டாரான்னு பார்த்துட்ருப்போம். அதில் நம்ம எத்தனாவது ரேங்க் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்ருப்போம். நம்ம இன்னும் முன்னாடி போகிறதுக்கு அதுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அந்த ரேங்க் லிஸ்ட் நம்ம பார்க்குறதுக்கு எல்லோரும். அப்புறம் மற்றபடி என்னென்னா சார் நல்லா மோட்டிவேஷன் பண்ணிகிட்டு இருப்பார். நமக்கு மோட்டிவேஷன்லாம் நிறையா கொடுப்பாரு. மோட்டிவேஷனுக்கு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அதில் மோட்டிவேஷன் சாங்காக அனுப்பிச்சி விட்ருப்பார் நமக்கு. அதெல்லாம் நல்லாயிருக்கும் படிக்கிறப்போ. அந்த வெற்றி படிக்கட்டு அந்த ரஜினி பாட்டெலாம் அதுதான் ஃபஸ்ட்டு எங்களை அனுப்பிச்சி விட்டார். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளே மலையெல்லாம் உடச்சி நம்மளே நல்லா எல்லாம் பணக்காரன் ஆயிரம் போல் அப்படின்னு அந்த சாங்கெலாம் கேட்கும்போது நமக்கே ஒரு பூரிப்பாக இருக்கும். அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தார் சார். மற்றபடி புதுசாக படிக்கும்போது ஏதாவது நமக்கு வந்து ஒரு மாதிரி போரிங்காக அடிக்கிற மாதிரி இருந்ததா, நம்ம ஏற்கனவே படித்த சிலபஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் படிக்க சொல்லுவார். ஏற்கனவே போட்ட கொஷின் பேப்பர்லாம் எடுத்து திரும்ப போட சொல்லுவார். அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் சார் சொல்கிறது எல்லாமே. மற்றபடி என்னென்னா நமக்காக போடுற எஃபர்ட்டை விட சார் நமக்காக போட்ட எஃபர்ட் தான் நிறையா இருக்கும். அதில் சொல்ல போனால் நிறைய பண்ணியிருக்காரு நமக்காகலாம். சயின்ஸ்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதுக்கு சார் வந்து ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒன்லைனர் மாதிரிலாம் எடுத்து கொடுத்தாரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சயின்ஸ் படிக்கிறதுலாம். அப்போது அப்புறம் பாக்ஸ் ஆஃபிக்ஸ் தனியாகவே பிடிஎஃபாகவே எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டார் நாங்கள் படிக்கிறப்போலாம். அது நல்லா ஜெராக்ஸ் போட்டு அது படிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கும் நன்றி சார். மற்றபடி இப்படி இல்லை சார் ஆரம்பிக்கும் போது ஆனால் ஒன்று சொன்னார், என்னை நம்பி எங்கள் பின்னாடி வந்துட்டீங்க, கண்ணை மூடிக்கிட்டு நான் சொல்கிறது சரியாக தப்போ அது எதுவும் என்னை கேட்கக்கூடாது, நான் என்ன சொல்கிறேனோ அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அப்படின்னாரு. அதே எப்படி நாங்களும் செஞ்சுருக்கோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த இடத்துல பேசுகிறோன்னா நாங்கள் சொன்னதை கேட்டதுனால தான் இந்த இடத்துல நாங்கள் நின்றுட்டுருக்கோம். அடுத்த வருஷம் நீங்களும் அவர் சொன்ன மாதிரி கேட்டு இந்த இடத்துல வரணும். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். நன்றி.